நீங்கள் பாருங்கள், காவிரி நதிநீர் பிரச்சனை. இப்போ நம்முடைய காவிரி நதிநீரை மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டுவதாக அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர் சொல்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறார். அவரை கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் சிந்திச்சு பாருங்க. இவர்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் அல்ல. ஆக செங்கல்பட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சரை இங்கே அழைச்சிட்டு வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தியிருக்கிறார். அவர் மேகதாது அணை கட்டிய தீர்வேன் என்று சொல்றார். மேகதாது அணையில் கட்டிட்டா டெல்டா பாலைவனம் ஆயிரும். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை பூட்டுவீர்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு கொடுமை! நமக்கு துரோகம் செய்கின்றவர்கள், நமக்கு வருகின்ற நீரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சபதம் இடுகின்றவர், அவரோடு பிரச்சாரம் செய்கின்ற முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி வருவதற்கு துடிக்கிறார். அதற்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுப்பீங்களா? அப்புறம் இன்றைய முதலமைச்சர் என்னைய வந்து போலி விவசாயின்னு சொல்றார். அதில் எங்க விவசாயி, போலி விவசாயி, நிஜ விவசாயி, எங்க நிஜ விவசாயி கேள்விப்பட்டிருக்குமா? ஏன்னா ட்ரேடில் வந்து பயிரை பார்க்குற முதலமைச்சர் இந்தியாவிலே இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரே ஆள் தான். எங்கள் ஊரில் தலைவாசலில் நமக்கு நாமே திட்டம் இருந்தது. அப்போ ஊராக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்த்தார். அப்போ எங்கள் தலைவாசலுக்கு வந்தார், கரும்பு தோட்டத்துக்கு வந்தார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சு போய் பார்க்குறார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சு பார்க்குற முதலமைச்சர் இவர் விவசாயத்துக்கு நன்மை செய்வாரா? விவசாயிகளை காப்பாற்றுவாரா? விவசாயி தேவையான திட்டங்களை கொடுப்பாரா? விவசாயிகளை வஞ்சிக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. கரும்பு தோட்டத்தில் கரும்புலாம் வெட்டி போட்டு தான் காங்கிரீட் போட்டு, அது என்னன்னே தெரியாது. இப்போ கேட்டா நீ போனீங்களே, இது கரும்பா, நெல்லா, இது கேழ்வரகா, சோளமா, மக்காச்சோள பயிரா அப்படின்னு கேட்டால் முதலமைச்சர் தடுமாறுவார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு நம்மளை கிண்டும் கேலியும் பேசிட்டு இருக்காரு. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீங்கள் இவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்.